சிறுபான்மையினர் ஓட்டுகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை சூர்யா வைக்கிறார். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, திட்டமிட்டு 1 லட்சம் ஓட்டுகளை கோவையில் நீக்கிட்டாங்கன்னு அவர் குற்றச்சாட்டை வேற பக்கம் திருப்புறாரு. இப்போ எதை உண்மைன்னு எடுத்துக்க எக்ஸிட் போல்ஸே பண்ண வேண்டாம்னு திமுக நண்பர் சொல்றதை வச்சு பார்த்தா திமுகவுக்கு படுதோல்வி வந்து விட்டது. அதை இப்போவே காரணத்தை சொல்லி அதை ஒரு புக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. முதல்ல சென்னையில் இருக்கும், சென்னையில் ஒரு 10% வாக்குகள் கூடியிருக்கு, அதனால் அது ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னொன்று, இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டால் கூட தமிழகத்தில் 72% அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றியை சொல்லிட்டு இப்போது இதற்கு முன்னாடி திமுக அதிமுக 2 பேர் பேசுனாங்க. நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, இவர்கள் 2 பேருக்கும் எதிராக மக்கள் மனநிலை இந்த தேர்தலில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மாற்றத்திற்கான இந்திய அளவில் மாற்றம்ன்றது வேறு, தமிழக அளவில் மாற்றம்ன்றது வேறு. தமிழக அளவில் ஒரு மாற்றத்தை நோக்கி போயிருக்காங்க. குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக கைப்பற்றி இருக்கிறது அப்படின்றது எங்களுடைய பார்வையாக இருக்குது. குறிப்பாக அர்பன் சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் ஆகட்டும், தென் சென்னை ஆகட்டும், மத்திய சென்னை ஆகட்டும், மற்ற ஊர்கள் ஆகட்டும், இங்கெல்லாம் கிட்டத்தட்ட 5% 10% வரைக்கும் வாக்குகள் கூடியிருக்கு கடந்த லோக்சபா தேர்தலை கம்பேர் பண்ணும்போது. அப்போ அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஓட்ஸு, அப்புறமா ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய வாக்குகள்லாம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்திருக்கு. குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய தலைமை பண்பு, ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சியாக களத்தில் கடந்த 3 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி வந்தது எல்லா பிரச்சனைகளுக்கும் பாஜக. அப்போ அது ஓட்டு பதிவினுடைய சதவீதத்தை உயர்த்தி இருந்தது அப்படின்னா ஏதாவது அது இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னா அது ஓட்டுப்பதிவில் காட்டியிருக்கணும், ஒன்றுமே காட்டல. அதான் நான் சொல்கிறேன், செலக்டட் சீட் சொல்கிறேன். நீங்களாம் 10% 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வெள்ளணும் எதிர்பார்க்கக்கூடிய அதிகரிப்பு கூட தென் சென்னையில் அதிகரிச்சதோ கோவையில் அதிகரிச்சதோ கூட பாஜக தான் காரணம். நிச்சயமா எங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்றது எங்களுடைய காரணம் இல்ல. அதான் இப்போ இவங்க சொல்ற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபிக்கு பூத் கமிட்டி இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவுக்கு தான் எல்லா கமிட்டியுமே இருக்கே, வரைவு வாக்காளர் பட்டியல் விட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ திமுக பூத் கமிட்டியில் இருக்கிறவங்களாம் எங்கே போனாங்க? அப்போவே பார்த்து இது ஓட்டு இல்லைன்னு போய் சண்டை போட்டிருந்தா உடனடியாக அதுக்கு தீர்வு கிடச்சிருக்கும். இதே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கேட்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் தான் 50-60 ஆண்டு காலமாக கோலை வச்சு பூத் கமிட்டிலாம் அவ்வளோ பேர் போட்டு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நீங்கன்னா அப்போவே நீங்கள் பார்த்துக்கணும்ல. மார்ச் முதல் வாரத்தில் கடைசி ரோல் விட்டாங்க. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? அதுக்கு முன்னாடி ஜனவரியில் விட்டாங்க, பிப்ரவரியில் விட்டாங்க, ரிவைஸ்டு லிஸ்ட் விட்டுட்டே இருந்தாங்க. அப்போ இவ்வளோ வாக்காளர்கள் காணாமல் போயிருக்காங்கன்னா அப்போவே நீங்கள் போய் கேட்க வேண்டியதானே. அதானே எலெக்ஷன் கமிஷனரும் சொல்கிறாரு. நீங்கள் இதற்கு முன்பு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு போது நீங்கள் எங்கே போனீர்கள்? உங்கள் கூற்றுப்படி பிஜேபியில் குற்றம் சொல்கிறோம்னா எங்களுக்கு தான் பூத் கமிட்டியில் யாருமே இல்லை, ஜெயிக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வலுவான கட்சியாச்சு, உங்கள் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நான் மறுக்கவே இல்லையா, சரி பண்ண சொல்லி நாங்கள் முழுக்க A to Z பார்த்து கொண்டு போய் அவ்வளோ பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் எதை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? அது மேலே எனக்கு விளக்கம் கொடுங்க. இப்போ நீங்கள் அவரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியதானே. அவர் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸு அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, அதை பின்னால் பார்த்துக்கோங்க, நான் என்னங்க பண்ணுறது, இப்போ எதுவும் எடுக்க முடியாது. அதாவது டிசைடிங் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரிப்ளே கொடுக்கட்டும், டிஎஸ் அப்படி இப்படின்னு அப்படியே ஒன்றும் புரியாத மாதிரி பேசிட்டு போறாரு. ஏன் உங்க கட்சி தலைவர் அண்ணாமலை அங்க போய் நின்று 1000 ஓட்டை அதுல என்னன்னா அது ஒரு நிர்வாகம் கட்டமைக்கிறது, அதிகாரிகள் சரி, ஒர்க் பண்றவங்களும் சரி. ஆனா இதுல பாஜகவை நேரடியாக குற்றம் சுமத்துவது சரியா இருக்குமா? நான் இப்ப பாஜகவை எங்கேயும் அட்டாக் பண்ணல, பட் நான் எங்க நிக்கிறேன்னு பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன் யார சொல்றீங்க? நான் தெளிவா சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் யாரு, எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செய்யுது? ஒரு பட்டணம் தட்டினா 2 பிஜேபி ஓட்டு விழுது. எடப்பாடி ஐயா சொல்ற மாதிரி ஓங்கி ஒற்றை விரலால் அடிப்போனாரு, ஒரு ஓட்டு அதிமுக விழுன்னு நம்பினாரு, 2 பிஜேபிக்கு. அதெல்லாம் இல்லன்னு தெளிவு பண்ணியாச்சு சார். அதெல்லாம் கேஸா இருக்கு சார். நீங்க அங்க பாருங்க சார், முதல் நாள் ஒரு பிரச்சனை வந்தா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது. அது நீங்க விவாதத்துக்கு வைக்க மாட்டீங்க, குற்றச்சாட்டை எடுத்துக்க மாட்டீங்க. அப்ப இன்னும் எதை தான் எடுத்துக்குவீங்க? நாங்க ஒண்ணா சார்ஜ் பண்ணிட்டு தான் போறோம். இப்ப நாங்க சொல்றோம், இந்த பக்கம் பாய் ஓட்டா காணாங்கிறோம், இந்த பக்கம் பாஜக தான் காரணங்கிறோம். பொருத்தம் கரெக்டா தானே இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் யார்கிட்ட இருக்கு?
இல்ல தோல்வியின் பயத்தினுடைய வெளிப்பாடு தான். எலெக்ஷன் கமிஷன் வந்து மத்திய அரசு இருந்தாலும் அதுல பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க தான். மத்திய அரசுக்குன்னு தனியா ஒரு ஸ்ட்ரென்த்தோ இல்ல கேடர் ஸ்ட்ரென்த்தோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ திமுகவினர் மாதிரி பல்ஸ் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. அண்ணனுக்கும் நல்லா பல்ஸ் தெரியும். அவங்க வந்து தோல்வியிட விளிம்புல இருக்கிறதுனால இந்த மாதிரி அவதூறு குற்றச்சாட்டுகள் 2 ஓட்டு விழுது அதெல்லாம் இல்லைன்னு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க எல்லாமே. அதாவது தோல்விக்கு முன்கூட்டியே இதெல்லாம் ஜாமீன் போட்டு வைக்கிறதா தான் பார்க்கல. இன்னும் இவிஎம் மேல சந்தேகம் என்ன சந்தேகம் இருக்கு? இவங்க கலப்பர் தான். இன்னைக்கு சென்னையில வேற எதுக்கோ ஓட்டு போடும்போது பிஜேபிக்கு ஓட்டு போடுச்சுன்னு கலாட்டா பண்ணாங்க. அப்புறமா வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் லேட்டா காமிச்சிருச்சு, முன்னாடி போட்டவர் பிஜேபிக்கு போட்டாருன்னு. அதனால ஏதாச்சும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு எடுத்துட்டு 95 கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய இடத்துல 1-2 மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு மொத்த சிஸ்டமே டிஸ்கிரெடிட் பண்றதுன்றது மிக மோசமான ஒரு செயலை பார்க்கிறேன். இதயதுல்லா அவர்கள்ட்ட ஓட்டுப்பதிவு சதவீதம் ஓவராலா வந்து ஒரு 72ல இருந்து 75 கூட போகலாம். ஆனா பாஜக வேட்பாளர் இருக்கக்கூடிய இடத்துல தனித்துவமா கோவையில் 63% இருந்தது, இந்த முறை 71.17 மாறி இருக்கு. தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% கூடி இருக்கு அப்படின்றாங்க. 67% வரைக்கும் வந்திருக்குன்றாங்க. நாளைக்கு மதியம் தான் அதோடைய ஃபுல் ரிசல்ட் வரப்போ 69 கூட 70 கூட ஆகலாம். அப்போ பாஜக வேட்பாளர்கள் இந்த தொகுதிகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு ஏன் பார்க்கணும்? இன்று ஐயா மறைந்த சீபா ஆதித்யநாத்துடைய நினைவு தினம். அவரோடு நான் என் மீது நட்பு கொண்டவர், அன்பு கொண்டவர். பாமரர்களையும் படிக்க வைத்த சீபா ஆதித்யநாத் அவர்கள் தமிழர் தந்தை இல்லை என்று சொன்ன பொழுது ஒரு போராட்டத்தில் இருந்த ஒரு காலகட்டம். இல்லை ஐயா, பெரிய ஐயா அவரை தமிழர் தந்தையே இல்லைன்னு சொன்ன ஒரு காலகட்டம் வரும்பொழுது நாங்கள்லாம் ஐயா சிவந்தியாலும் நாங்கள்லாம் ஒன்றா இருந்து போராடணும். ஒரு தகவல் சொல்லிடுறேன். பாமரரையும் படிக்க வச்சவர். இன்றைக்கி ஒரு பத்திரிகை மூலமாக பள்ளிக்கூடம் போகாதவங்களாம் படித்தாங்கன்னா பெரியவர். நான் சொல்லக்கூடியது சீபா ஆதித்யநாத். சிவந்தி ஆதித்யநாத் அவருடைய மகன். நல்லது. இப்போ சப்ஜெக்ட் வருவோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றதுக்கு முன்னால் இன்றைக்கு 72 விழுக்காடு ஒரு 20 தொகுதியில் வந்திருக்குன்னு சொன்னால் அதில் பூரா பெரும்பாலும் தென்பகுதி மேற்கு பகுதி தான் வந்திருக்கு. சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள் என்ன மதுரை நகரம் போன்றவைகள்லாம் கொஞ்சம் பின்தங்கி இருக்குது. பொதுவாக நகர வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதில் வந்து கொஞ்சம் மெத்தனம் காமிச்சிருக்காங்கங்கிறது ஒரு தகவல். இருந்தாலும் இப்போ தேர்தல் கமிஷன் சிறு தவறு செய்தாலும் அதை பெரிதுபடுத்தக்கூடாது அப்படின்னு தம்பி சூர்யா பிஜேபி சார்பாக சொல்கிறாரு. ஆனால் தேர்தல் கமிஷனை மிக மோசமாக இன்றைக்கி விமர்சித்தது யாருன்னு சொன்னால் மத்திய சென்னை பாஜகவிலிருந்து கோயம்புத்தூர் பாஜக வேட்பாளர்கள் தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, மிக மோசமாக விமர்சித்திருக்கிறார்கள். நம்ம திமுக சூர்யா கூட கம்மியாக தான் விமர்சித்தார். எந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் மிக மோசமாக நடந்திருக்குன்னு. அப்போ அவங்க கூட்டணியாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் மீது அவர்கள் விமர்சனம் வைக்கிறார்கள் போது அப்போ மற்றவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் அதைத்தான் திராவிட முன்னேற்ற கேள்விக்கு. அது ஒரு அட்டானமஸ் பாடி, அதனால பாஜகவும் விமர்சிக்கிறாங்க, திமுக விமர்சிக்கிறாங்க. யார் பின்னணி, யார் பின்னாடி இயக்குனாங்கன்ற கேள்வி வருது. அட்டானமஸ் பாடி என்ன செஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க. 2 பெரிய விஷயத்தை பாஜகவுக்கு ஆதரவாக செஞ்சிருக்கு. தேர்தல் நன்கொடை பத்திரம் குறித்த சமூக வலைதளத்துடைய பதிவுகளை நீக்கி இருக்கு. இன்னைக்கு அதை எதிர்த்திருக்காங்க எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உள்பட. அது மட்டுமல்ல, தேர்தலுடைய விவிபேட்டு 1 வருஷம் வரையும் பாதுகாக்கப்படணும். 4 மாசத்துல நீக்கியிருக்காங்க அந்த தவறுகள் செஞ்சனால. நீங்க எப்படி பாஜகவுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? தேர்தல் கமிஷன் இன்னைக்கு எல்காட்டா இருக்கட்டும், பிஇஎல்லா இருக்கட்டும், இந்த 2 கம்பெனியில் டைரக்டர் கூட பாஜகக்காரர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் இந்த சிப்பை பதிவு பண்ணுறாங்களோ, யார் மிஷின் தயார் பண்ணுறாங்களோ, இவர்கள் பிஜேபியில் ஒரு டைரக்டர் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஏதோ தேர்தல் கமிஷன் புனிதம்னு சொல்லிட வேணாம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் நாங்கள் குற்றம் சாட்டினதை விட பாஜகவுடைய வேட்பாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுதான் உண்மை. சூர்யா, நம்ம பாஜக சூர்யா என்ன சொல்கிறாரு? அவங்க 1-2 தப்பு பண்ணுவாங்க வழக்கம் போல். எப்படி இந்த சமீப காலமாக நம்முடைய பல்வேறு விஷயங்களில் அரசுக்கு இடி மேலே ஆதரவு, ஐடி மேலே ஆதரவாக பேசுகிறது. அதாவது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்திய மக்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விவிபேட்டை 100% நீங்கள் எண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது
நீங்க தேர்தல் எலக்ட்ரானிக் மிஷினை மாத்துங்கன்னு சொல்றதுக்கும் அவங்க எதிராக இருக்காங்க. விவிபேட் விஷயத்தில் மக்கள் கேட்குறாங்க, செஞ்சுட்டு போலான்னு சொல்லாம அப்பவும் அவங்க தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவா இன்னைக்கு எல்லா ஊடகங்கள்லையும் விவாதங்கள்ல ஏன் ஆதரவா பேசுறாங்க? ஒருத்தர் கூட பாஜகவினர் நியாயமான கோரிக்கை செய்யட்டும், என்ன பயம் அவங்களுக்கு? நீதிமன்றம் ஏத்துக்கிச்சா? 12 நாள் ஆகும், திரும்ப நம்ம பழைய முறைக்கு போகணுமான்னு கேக்குறாங்க. நீதிமன்றம் இன்னும் முழுமையான தீர்ப்பு கொடுக்கல சார். நான் சொல்றது, நான் கேட்குறது எல்லா கட்சிகளும், அது நாம் தமிழராக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லாமே ஏன் விவிபேட் விஷயத்தில் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கும்போது பாஜகவினர் மட்டும் தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவாக இருப்பது ஏன்? அப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, தேர்தல் கமிஷன் என்பது இந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்தியா முழுக்க 102 இடங்களில் தேர்தல். இன்னைக்கு பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நியாயமான அதிகமான பர்சன்டேஜ் வந்திருக்கு, நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அதனால் இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் கதாநாயகர்கள்? ஒன்று காங்கிரஸுடைய நியாயப்பத்திரம் தேர்தல் அறிக்கை. ரெண்டாவது, நீங்கள் தமிழ்நாடு முழுக்கம் பார்த்தீங்கன்னா பல கூட்டங்களை நம்ம உங்கள் தொலைக்காட்சி உள்பட எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். திரு ராகுல் காந்தியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்ட கூட்டம் மிக பெரிய கூட்டம். அது அல்லாமல் எங்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார்களோ அந்த கூட்டம் தான் பெரும் கூட்டத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போகும்போது ஊர்கள்லையும் நகரங்கள்லையும் போகும்போது திமுகவுடைய அமைச்சர் உதயாநிதி அவர் போகும்போது எங்கள் தலைவர் ப. சிதம்பரம் செல்வ பிறந்த போது ஒரு கூட்டத்தை நான் அதிகமாக பார்த்தேன். எதுக்கு சொல்ல வரேன், எங்கள் கட்சின்னு மட்டும் சொல்லலை, ஓவராலாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நிலைமை அதே மாதிரி திருமாவளவன் அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த கூட்டத்தை பார்க்க முடியும். பிரதமர் வந்ததுக்கும் கூட்டம் வந்தது. இந்த கூட்டம் வந்து இந்தியா கூட்டணிக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நெல்லையில பிரதமர் பேசினார். அங்கேயும் கூட்டம் இருக்குன்னு அவருக்கு சிபாரிசு அவரே பேசுறாரு. பிரதமர் தனக்கு ஆதரவா பேசுறது போய் நம்ம பேச முடியுமா? நான் கேட்கிறேன். இப்ப நான் எனக்கு ஆதரவா நான் போன இடத்துல கூட்டம் சொன்னா பரவாயில்ல. இப்ப நான் திருவள்ளூர்லும் வட சென்னையிலையும் நான் தேர்தல் மேலிட பார்வையாளர் இருந்தேன். அங்கெல்லாம் நான் பார்த்த கண்கூடா பார்த்ததையும் நான் பார்க்குறேன், மக்களுடைய எழுச்சியை பார்த்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும் எது வெற்றி பெற போற கட்சின்னு. எல்லா ஊடகங்களிலும் என்ன சொல்லப்பட்டது? 40க்கும் 40 தமிழ் பூமியில தமிழ்நாட்டில் 39 இடங்களிலும் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வருகிறது என்று, இந்தியா கூட்டணி வருகிறதுன்னா எல்லா சொல்றாங்க. நீங்களே கேட்கும்போது ஒரு 2 தொகுதியை சொல்லி கேட்குறீங்க. அது கூட அமித்ஷா அவர்கள் சொல்றாருல ஒரு வார்த்தை, நாங்கள் தென்பகுதியிலும் வெற்றி கொள்வோம் சொல்றாரு பாருங்க. அப்ப ஏதோ வடபகுதியில் இவிஎம் மிஷினுக்கு ஏதாவது பண்ண மாதிரி தென்பகுதியில் 2-3 தொகுதி அவங்க பண்றாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அது நீங்க தான் என்ன சொல்லணும் அல்லது சூர்யா தான் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது நீங்க இன்றைக்கு அவர்கள் சொல்றதுக்கும் இவங்க சொல்றதும் கண்ணால இந்த தமிழக மக்கள் பார்த்தார்கள். எந்த தேர்தல் களம் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் களம் எப்படி இருந்தது, மற்றவருடைய களம் எப்படி இருந்தது? ஒரு நம்முடைய நீங்க சொன்னீங்க ரோடு ஷோ வந்து டி நகர்ல எப்படி இருந்துச்சு நான் பார்த்தோம். அதே மாதிரி நட்டாவுடைய ரோடு ஷோ எப்படி நட்டுக்கிட்டு போச்சுன்னு நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.